எங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல அவங்களுமே வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே பாக்கியாவே டைரக்டா போய் நின்று இதுக்கு இது பண்ணணும், அதுக்கு அது பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்க கோபியுமே, என்னமா இதுதான் பாக்கியாவா? சொல்லப்போனா பாக்கியா இப்படி ஒரு இடத்துல கூட நிக்காம சுத்தி சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கா. நான் இப்படிப்பட்ட பாக்கியாவை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வியப்போட இந்த பக்கம் வந்து ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியுமே, அடப்பா வீடே, அவ வீட்லயே அப்படித்தானே இருப்பா, ஒரே இடத்துல இருக்க மாட்டா, எப்ப பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செய்யணுங்கிற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்பதான் நீ பாக்கியாவை நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ பாக்கியாவை கண்டுகிட்டதே கிடையாது, அதனாலதான் அவ வந்து உன் கண்ணுக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி லைட்டா கோபியை கலாய்க்கிறாங்க. அதே நேரத்துல கோபியுமே இந்த பக்கம் அங்க வந்த இலக்கட்டை பார்த்துட்டு இந்த பக்கம் எல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கு அப்படின்னு உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு இலக்கட்டு வேணும் அப்படின்ற மாதிரி அவருமே டீலர் மூலமா ஆர்டர் போடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த இலக்கட்டை வந்துடும், நீ கவலைப்படாத பாக்கியா, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அங்க பாக்கியாவை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டு அவருமே அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து அவருமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா இந்த பக்கம் கோபியுமே இது தன்னோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் பாக்கியாக்காக பயங்கரமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எழிலுமே, இங்க பாரு இப்படி எல்லாம் இவர் செய்வார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க எழிலும் அமிர்தாவும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பயங்கரமான சந்தோஷம். என்னப்பா நீ எதுக்காக வேலை செய்யற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபிட்ட கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியாவுமே இங்க வந்துட்டு நீங்க ஒண்ணும் வேலை செய்ய வேண்டாம், நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த கரெக்டா செல்வி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதே நேரம் இங்க கோபிக்குமே பாக்கியாவையும் பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல அவங்க வேலை வாங்குற ஆட்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இங்க பாக்கியாவை ரொம்பவே பிடிச்சிருது. சொல்ல போனா பாக்கியோட ஆளுமை திறமை பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்கியாவை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவலுக்கான ஆர்டர் எல்லாமே பக்காவா செஞ்சு முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பேக்கிங் வேலையும் பக்காவா வந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ரொம்பவே டயர்டோட பாக்கியாவுமே, போதும் கோபி இனிமேல் உங்க ஒர்க்கர்ஸ் நீங்க வந்து போக சொல்லலாம், இதுக்கு மேல நான் பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் தனியாவே தன்னோட வேலையை பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோபியுமே, இங்க பாரு பாக்கியா, தனியெல்லாம் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு, அது எல்லாருமே இன்னும் 1 hour ஆனாலும் பரவாயில்ல முடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கர்ஸையும் இந்த பக்கம் பாக்கியாக்கு ஹெல்ப் பண்ண வச்சு அங்க இருக்கிற வேலையெல்லாம் பக்காவா முடிக்கிறாங்க. முடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கிளம்பணும்னு கோபியோட ஸ்டாஃப்ஸ் கிட்டயுமே உங்களுக்கு இவ்வளவு சேலரி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோபியும் கொடுக்க வந்து, இங்க பாரு பாக்கியா, இந்த மாதிரி நான் சேலரி கொடுத்துட்டேன், அதனால நீ கொடுக்க தேவையில்ல, இது நம்ம பிசினஸ்க்கு எதுக்கு நம்ம 2 சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தன்னோட ஸ்டாஃப்ஸ் அவருமே வந்து எப்பவும் போல வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே, என்ன இது இவர் காசு வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரு, சொல்லப்போனா இந்த மாதிரி காசுக்காக தானே இந்த மாதிரி ஆளுங்களை வர சொன்னோம், இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, இதை பத்திலாம் யோசிக்காத, அதான் கோபி கொடுத்துறான்ட்டான்ல, அவன் உனக்கு பதிலா கொடுக்க போறான், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி எப்போ போல பாக்கியாவை இந்த பக்கம் வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதே நேரம் இங்க வீட்டுக்கு கோபி ஈஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே வராங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, மறுபடியுமா இவங்க தேவையில்லாம எங்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்த உடனே இந்த பக்கம் வந்து ராதிகா அங்க இருந்து விலைக்கு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த கோபியுமே ராதிகா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா இருந்துச்சு, சொல்லப்போனா பாக்கியா பயங்கரமா வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பாக்கியாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாக்கியா மனசுல கோபி மேல எந்த ஒரு எண்ணமும் இல்ல, அது நமக்கு தெளிவா புரியுது. பட் ஆனா கோபியோட மனசுல இங்க பாக்கியா ரொம்பவே இடம் பிடிச்சிட்டு வராங்க. இதனால கண்டிப்பா நம்மளோட லைஃப்க்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலா இங்க நடக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவும் போல இங்க ஈஸ்வரி இங்க ராதிகாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ராதிகா, நீ மட்டும் என் பையன் வாழ்க்கையை விட்டு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பா என் பையன் பாக்கியோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவுமே, ஏன் அப்ப என் கூட எல்லாம் வாழ மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ, உன் கூட அவன் நிம்மதியா வாழ்றதே இல்ல, சொல்லப்போனா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் நீ பாத்துருந்தா நீ ஏன் முடிவு பண்ணிருப்ப கோபியை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்கியாவும் கோபியும் அவ்வளவு சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா அவங்கள சின்ன வயசுல கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்ப நீ கோபியோட வாழ்க்கையில தேவையில்லாம ஒரு ஆட்ட மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க, முதல்ல தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனை தொந்தரவு கொடுக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை வச்சு இந்த பக்கம் வந்து ராதிகாவை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் ஈஸ்வரி முன்னாடி அதை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே, இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததை வளர்ட்டு போங்க, ஆனா கண்டிப்பா கோபி என்னை விட்டு பெரியன்னு நினைக்க மாட்டாரு, ஏன்னா அவரோட மனசுல நானும் என் பொண்ணு ஆழமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப அழுத்தமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, இங்க பாரு தேவையில்லாம உன் பொண்ணு எல்லாம் இந்த விஷயத்துக்குள்ள உள்ள இழுக்காத, சொல்லப்போனா பொண்ணு வந்து என் பையனுக்கு பிறந்த பொண்ணே கிடையாது, அது யாரோ ஒரு குடிகாரனுக்கு பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணை திரும்ப திரும்ப என்னோட பையன் தான் வந்து அப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி சொல்லி அழுத்தி காட்டுறீங்க, நீங்க சொல்றதுனால அதெல்லாம் உண்மையாயிடுமா, அப்படிலாம் நடக்க முடியாது, இது மாதிரி தயவு செஞ்சு ஒழுங்கா என் பையனை விட்டு போற வழியை பாரு, இந்த மாதிரி இதே மாதிரி இருந்து கோபிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காதீங்க நீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ராதிகாவையும் மையவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா அதே நேரம் இது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்கியாவும் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்டுட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி கிட்ட பயங்கர கோபத்தோட, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க, அவங்க லைஃப்ல நான் எதுக்கு போறேன், அது மட்டும் இல்லாம கோபி எதுக்காக என் கூட வந்து சேரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, நான் எத்தனை டைம் வேணாலும் சொல்வேன், கண்டிப்பா கோபி உன் கூட தான் சேரணும்னு நினைக்கிறான், அது என் மனசால நான் வந்து உணர்ந்துட்டேன், அதே நேரம் நீ மட்டும் தான் அதை உணரணும், நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா கோபி உன் கூட சேர்ந்து வாழ தயாராயிருவான் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி மறுபடியுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே, சொல்லப்போனா இந்த வீட்டுல இருக்கிறதுல மோசமா பேசுறது நீங்க மட்டும்தான், ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே உங்க பையன் ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க என் கூட சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதெல்லாம் நடக்காத காரியம், ஏன்னா எப்பவுமே நான் கோபியோட சேரணும்னு நினைக்கவே மாட்டேன், என்னைக்கு அவர் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு போனாரோ அன்னைக்கே என் லைஃப்ல கோபி தூக்கிட்டேன், இதுக்கு மேல கோபின்ற
ஒருத்தர் கிடையாது. அதே நேரம் திருமண வாழ்க்கை இனிமேல் எனக்கு வேணான்ட்டு தான் என் குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது மாதிரி தேவையில்லாம என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பாக்கியாவும் ரொம்ப கடுப்போட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கியோட சவுண்ட கேட்ட உடனே இங்க கோபி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. கோபியுமே இங்க டேரக்டா ஈஸ்வரிட்ட வந்து என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இங்க ஈஸ்வரி, உனக்கு ராதிகாவோட பாக்கியா தானடா ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரெஸ்டாரண்ட்ல வச்சு சொன்னதானடா, பாக்கியோட ஆளுமை திறமை பயங்கரமா இருக்கு, சொல்ல போனா எல்லாருமே பக்காவா வேலை வாங்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே சிறப்பா வேலை செய்யற, நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே, அம்மா ஆமாமா அப்படிதான் சொன்னேன், ஆனா அதுக்கான காரணத்தை நீ முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க அப்படின்ட்டு இந்த பக்கம் கோபி எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஈஸ்வரி, பாத்தியா என் பையன் ஒத்துக்கிட்டான், இப்ப புரியுதா ராதிகா, முதல்ல ஒழுங்கா என் பையனை விட்டு போயிடு, இதுக்கு மேல என் பையன் வாழ்க்கையில குறுக்க வராது அப்படின்ற மாதிரி மறுபடியும் ராதிகாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க கோபியும், என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பாக்கியா நல்லவதான், அது நல்லவங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அதுக்காக பாக்கியா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நானும் தயாரா கிடையாது. எனக்காக ஒரு குடும்பம் இருக்கு, எனக்காக மையம் இருக்கா, அதே நேரத்துல எனக்காக இனியாவும் இருக்கா, என் குழந்தைங்க எனக்கு முக்கியம். ஆனா நான் பாக்கியா கூட சேர்ந்து வாழணும் நான் நினைச்சதே கிடையாது, எனக்கு எப்பவுமே வந்து ராதிகா தான், ராதிகா கூட மட்டும் தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, இங்க பாருங்க கோபி, நீங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க, என்னால இந்த வீட்டுல உங்க கூட இருக்க முடியாது, சொல்ல போனா உங்க கூட இருந்து இருந்து என்னோட பொண்ணோட லைஃப் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்க அம்மா என் பொண்ணோட பிறப்பை பத்தி பேசி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு குடிகாரனுக்கு பிறந்த பொண்ணு அப்படின்ட்டு ரொம்பவே வந்து மையுவை கஷ்டப்படுத்தி பேசுறாங்க. இந்த விஷயத்துல நீங்க இன்னுமே கேட்கவே இல்ல, எத்தனையோ டைம் இந்த மாதிரி மையு கிட்ட டைரக்டாவே அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்காத மையுமே இவ்வளவு பெரிய கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம இருக்கா தெரியுமா? அந்த விஷயத்தை நீங்க என்னைக்கா கவனிச்சிங்களா? உங்களுக்கு உங்க குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா செலின்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அதுக்காக நானும் மையவும் ரொம்ப கஷ்டப்படணுமா? இதெல்லாம் ரொம்ப அவசியமா? முதல்ல நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு வரணும்னு விருப்பப்பட்டுச்சுன்னா எங்க கூட வாங்க. ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்குள்ள எங்களை கூட்டிட்டு வரும்போது உங்க அம்மாவை சமாளிச்சு உங்க அம்மா என்ன திட்டாம பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா கடைசியில எதுவுமே நடந்த பாடு இல்ல. என் பொண்ணு தான் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, என்னால எல்லா கஷ்டத்தையும் தாங்க முடியும், ஆனா என் பொண்ணால இந்த மாதிரி கஷ்டங்களை ரொம்பவே தாங்க முடியாது. அவ ரொம்ப சென்சிட்டிவான டைப், அவ எவ்வளவு உள்ள அழுதுட்டு இருக்காங்கிற விஷயம் எனக்கும் பாக்கியாக்கும் மட்டும் தான் தெரியும். ஏன்னா பாக்கியாட்ட கேட்டு பாருங்க, பாக்கியா எந்த அளவுக்கு என் பொண்ணை புரிஞ்சு வச்சிருக்காங்கிறத இந்த விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா சொல்றாங்க. இது கேட்டோன்னா பாக்கியாவுமே, ஆமா கோபி, இந்த மாதிரி உங்க அம்மா தேவையில்லாம இங்க மையம் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்கியாவும் ஒத்துக்கிறாங்க. இது கேட்டோன்னா கோபிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே அவங்களும் இந்த பக்கம் வந்து, என்னமா இதெல்லாம் உங்ககிட்ட பேசிதாம கூட்டிட்டு வந்தேன், இந்த மாதிரி நான் உங்க கூட இருக்கணுங்கிற நீ சத்தியம் வாங்கினதுக்காக தான் நான் இந்த மாதிரி ராதிகாவோட இங்க வந்தேன், ஆனா ராதிகா விட்டு பெரியணுன்றேன் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி ஈஸ்வரி கிட்ட எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியுமே, இங்க பாரு கோபி, நான் சொல்றது கேளு, நான் பெரியவ, எனக்கு தெரியும் கண்டிப்பா ராதிகா உன் வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த பக்கம் கோபியை பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கோபியுமே, இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தா தான் செட் ஆக மாட்டேன், நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே தயாராகிறாரு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு.